நாடாளுமன்ற தேர்தல் வந்திருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற தேர்தல் தானே வந்திருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நினைப்பதிலே பெருமளவு உண்மை இருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்னால் தேர்தல் வந்தது. தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே இருந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. தமிழ்நாட்டிலே புதுச்சேரியிலே 40 இடங்களிலே 39 இடங்களை பெற்றோம். அதை அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலிலேயும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இருந்த நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்றது. அதற்கு அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தலிலேயும் மிக பெருவாரியாக உள்ளாட்சி அமைப்புகளிலே 90% இடங்களை நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்றது. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், அதை தொடர்ந்த உள்ளாட்சி தேர்தல் அனைத்திலேயும் வெற்றி பெற்ற நாம் உங்கள் முகங்களை பார்க்கும் பொழுதே தெரிகிறது, இந்த முறையும் மகத்தான வெற்றியை பெறுவோம். ஆனால் இந்த மகத்தான வெற்றியை 5 ஆண்டுகளுக்கு கொண்டாடுவோம், அடுத்த தேர்தல் வருமா என்பதுதான் கேள்வி. நான் உங்களை அச்சுறுத்துவதாக நினைக்காதீர்கள், எச்சரிக்கையாக சொல்கிறேன். இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டிலே மட்டும் வெற்றி பெற்றால் போதாது, அகில இந்திய அளவிலே டெல்லியிலே மத்திய அரசிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டாலே ஒழிய அடுத்த தேர்தல் நடக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. மத்திய அரசு 10 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. 10 ஆண்டுகள் மத்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த வாக்குறுதிகளை தந்தார்கள், எந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்கள் என்ற கேள்விக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பதில் சொல்வது கிடையாது. விலைவாசி உயர்வு, வேலையின்மை, இவைதான் நகர்ப்புற மக்கள், நடுத்தர வர்க்க மக்கள், நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே உள்ள மக்கள், ஏழை மக்கள் அனைவரையும் பாதிப்பது விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பின்மை. ILO என்ற ஐநா சபைக்கு உட்பட்ட சர்வதேச தொழிலாளர் நிறுவனம் 10 நாட்களுக்கு முன்னால் ஒரு அறிக்கை தந்தது. அந்த அறிக்கை என்ன சொல்கிறது? இந்தியாவிலே இளைஞர்கள் மத்தியிலே வேலை இல்லாமை என்பது இரட்டிப்பாக்கி இருக்கிறது. 35% இருந்தது, இப்ப 65% ஆகியிருக்கிறது. பட்டதாரிகள் மத்தியிலே 42% வேலை இல்லாமை. மொத்த வேலை இல்லாதவர்களிலே 83% பேர் இளைஞர்கள். இன்றைய செய்தி வந்திருக்கிறது, IIT, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, IIT-யில படித்த மாணவர்கள் 30% வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன வழி, என்ன திட்டம் என்று கேட்டால், 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறேன் என்று நரேந்திர மோடி சொன்னாரே, அந்த வாக்குறுதி என்ன ஆயிற்று என்று சொன்னால் அதற்கு பதில் கிடையாது. விலைவாசி உயர்வு என்ன சொன்னார் நரேந்திர மோடி? நான் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலை 45 ரூபாய், டீசல் விலை 40 ரூபாய் சொன்னாரா இல்லையா? விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்குகிறேன் என்று சொன்னார். எல்லாருடைய இந்திய மக்களுடைய வங்கி கணக்கில் ஒவ்வொரு இந்தியனுக்கும் 15 லட்சம் ரூபாய் போடுகிறேன் என்று சொன்னார். எந்த வாக்குறுதியாவது நிறைவேறி இருக்கிறதா? கேஸ் விலை நம்முடைய ஆட்சியிலே 4 ரூபாய்.
இப்போ 1130 ரூபாய். எந்த விலையும் குறையல. நம்முடைய ஆட்சியிலே கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு 145 ரூபா, $145. அப்ப கூட நாம் பெட்ரோலை 75 ரூபாய், டீசலை 65-70 ரூபாய்க்கு விற்றோம். இப்ப கச்சா எண்ணெய் விலை $80 தான். ஆனாலும் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டி விட்டார். ஆக வேலை இல்லாமை, விலைவாசி உயர்வு, இதை பற்றியெல்லாம் மோடி அவர்கள் பேசுவது கிடையாது. நம்மை பொறுத்தவரையில் மக்கள் நல்வாழ்வுக்காகத்தான் ஒரு அரசு நடக்கிறது. 10 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியையும் அதற்கு முந்தைய 10 ஆண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியும் ஒப்பிட்டு பாருங்கள். நம்முடைய ஆட்சியிலே நிறைவேற்றிய திட்டங்கள் நினைவிலே நிற்கக்கூடிய திட்டங்கள். இவர்கள் ஆட்சியிலே 10 ஆண்டுகளிலே நினைவிலே நிற்கக்கூடிய திட்டம் என்று ஒரு திட்டம் இருக்கிறதா? தமிழ்நாட்டுக்கு பயன் தரும் திட்டம் என்று ஒரு திட்டம் இருக்கிறதா? சென்னையிலே தூத்துக்குடியிலே வெள்ளம் வந்தபோது டிசம்பர் மாதம் 1 வாரத்திலேயும் டிசம்பர் மாதம் 3 வாரத்திலேயும் சரித்திரம் காணாத வெள்ளம் வந்தபோது பேரிடர் நிதியிலிருந்து எங்களுக்கு நிவாரணம் தர வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டார். பேரிடர் நிதி என்பது நம்முடைய ஆட்சியிலே தொடங்கப்பட்ட நிதி. நான் நிதியமைச்சராக இருந்தபோது, உள்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் அந்த சட்டத்தை இயற்றி பேரிடர் நிதி என்று ஒரு நிதியை உருவாக்கினோம். அந்த நிதியிலிருந்து 1 ரூபாய் கூட சென்னை வெள்ளத்துக்கு, தூத்துக்குடி வெள்ளத்துக்கு 1 ரூபாய் கூட இதுவரை தரவில்லை. ஆக நமக்கு என்ன திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள்? நாட்டு மக்களுக்கு என்ன திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள்? 10 ஆண்டுகள் முடிவில் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியினுடைய எச்சம், நரேந்திர மோடியுடைய ஆட்சியுடைய முடிவு என்னன்னா, சரித்திரம் காணாத விலைவாசி உயர்வு, எந்த காலத்திலேயும் இல்லாத வேலை இல்லாமை. இவைதான் இவர் விட்டு சென்ற எச்சங்கள், இவைதான் இவர் விட்டு சென்ற பணிகள், பலன்கள். இந்த பலன்களை விட்டுவிட்டு இப்பொழுது எனக்கு மீண்டும் வாய்ப்பளியுங்கள், 3வது முறையாக நான் பிரதமராக வர வேண்டும், நான் 3வது முறையாக பிரதமராக வந்தால் இந்தியா சர்வதேச அளவில் உயர்ந்துவிடும். என்ன சர்வதேச அளவில் உயர்ந்துட்டீங்க? 142 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில் 4-5% வளர்ச்சி இருந்தாலும் படிப்படியாக நம்முடைய மொத்த உற்பத்தி கூடத்தான் செய்யும். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி தொடங்கிய போது 12வது இடத்துல இருந்தோம். நம்முடைய ஆட்சி முடியும் போது 7வது இடத்துக்கு வந்தோம். இவர்கள் ஆட்சி முடியும் போது 7வதுலேருந்து 5வதுக்கு வந்திருக்காங்க. உலகிலேயே மிகப்பெரிய மக்கள் தொகை உள்ள நாட்டில் 5% வளர்ச்சி இருந்தாலும் நம்ம 5வது இடத்துலேருந்து 4வது இடத்துக்கு, 4வது இடத்துலேருந்து 3வது இடத்துக்கு போகத்தான் வேணும். இது அரித்மெட்டிக்கல் இன்னெவிட்டபிலிட்டி, இது தவிர்க்க முடியாத கணக்கு. ஆனால் தனிநபர் வருமானம் தான் உலகத்தில் எது செல்வம் மிகுந்த நாடு, எது வறிய நாடு என்பதை தீர்மானிக்கிறது. அந்த வகையிலே நம்ம 120ல இருக்கோம். ஆக இந்த 10 ஆண்டுகள் வீணாகி இருக்கிறது. நம்முடைய 10 ஆண்டுகளிலே சராசரி வளர்ச்சி 7.5, இவர்கள் 10 ஆண்டுகளிலே சராசரி வளர்ச்சி 5.8. சராசரி வளர்ச்சி குறைவு, வேலை இல்லாமை, எந்த காலத்திலையும் இல்லாத அளவுக்கு வேலை இல்லாமை, விலைவாசி உயர்வு, எதை தொட்டாலும் விஷம் போல கொட்டுகிறது விலைவாசி உயர்வு. இவற்றை 10 ஆண்டுகள் கழித்து இவற்றை நமக்கு தந்துள்ள நரேந்திர மோடி எந்த முகத்தோடு தமிழ்நாட்டுக்கு வந்து வாக்குகள் கேட்கிறார் என்று நான் கேட்கிறேன். நம்முடைய அரசு 3 ஆண்டுகளாக ஒரு அரசு இருக்கிறது. அதற்கு முன்னாடி 10 ஆண்டுகள் அதிமுக அரசு இருந்தது. அதிமுக அரசுல 10 ஆண்டுகள் மாறி மாறி முதலமைச்சர்கள் வந்தாங்க. 3 பேர் முதலமைச்சராக இருந்தாங்க. 3 பேர் முதலமைச்சராக இருந்து முத்தான திட்டங்கள், முத்திரை திட்டங்கள் என்று ஒரு திட்டத்தை யாராவது சொல்ல முடியுமா? நான் கடந்த 10 நாட்களாக பேசி வருகிறேன். அதிமுக நண்பர்களும் ஓரத்தில் தூரத்தில் இருப்பாங்க.
அவர்களை கேட்கிறேன். 10 ஆண்டுகளில் ஒரு திட்டம், முத்தான திட்டம், முத்தரையான திட்டம் என்று ஒரு திட்டத்தை உங்களால் சொல்ல முடியுமா? எங்கள் 3 ஆண்டுகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே 3 ஆண்டுகளிலே எத்தனை திட்டங்கள் என்று நான் சொல்கிறேன். 1,15,00,000 குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் மாதம் உரிமை தொகை கிடைக்கிறதா இல்லையா? ஆண்களும் கைதட்டுவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம் இல்லாம கைதட்டல. நீங்க இவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்காவிட்டால் உங்கள்கிட்ட பணம் கேட்பாங்க. ஆக இவர்களுக்கு லாபம், உங்களுக்கு மிச்சம். அதனாலதான் தட்டுறீங்க. இவர்களுக்கு லாபம், ஆண்களுக்கு மிச்சம். ஆக இந்த 1000 ரூபாய் திட்டம் என்பது பெண்களுக்கும் பயன் தருகிறது, ஆண்களுக்கும் பயன் தருகிறது. நகர பேருந்துல இலவச பயணம், நகர பேருந்துகளிலே இலவச பயணம் என்பது கூண்டு கிளியாக இருந்த கிளிகளுக்கு சிறகு சேர்த்து அவர்கள் சிறகடித்து வெளியிலே பறக்கிறார்கள். மதுரையில் ஒரு கெட்டிக்கார அம்மா இருக்காங்க. மதுரையில் ஏறி டவுன் பஸ்ஸில் ஏறி திண்டுக்கலுக்கு வந்துட்டாங்க. திண்டுக்கல்ல ஏறி டவுன் பஸ்ஸில் ஏறி திருச்சிக்கு வந்துட்டாங்க. திருச்சியில் டவுன் பஸ்ஸில் ஏறி செங்கல்பட்டு, செங்கல்பட்டில் டவுன் பஸ்ஸில் ஏறி தாம்பரம், தாம்பரத்தில் டவுன் பஸ்ஸில் ஏறி சென்னைக்கு வந்துட்டாங்க. மகளை பார்த்துட்டு 1366 ரூபா மிச்சம் பிடிச்சிட்டு அதே வழியில் மதுரைக்கு போயிட்டாங்க. தயவுசெய்து எல்லாரும் அதை பண்ணிடாதீங்க. எல்லாரும் பண்ணால் அப்புறம் போக்குவரத்து துறை போண்டி ஆயிடும். ஆக அது 2வது முத்தான திட்டம். 3வது முத்தான திட்டம், நம்முடைய பெண் குழந்தைகள் அரசு பள்ளியிலே படித்து கல்லூரிக்கு போகணும். இப்ப சிவகங்கை கலெக்டர் ஒரு பெண், புதுக்கோட்டை கலெக்டர் ஒரு பெண், சென்னை கலெக்டரும் பெண் என்று சொன்னார்கள். அவர்களெல்லாம் கலெக்டர் ஆகும்போது நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளை கலெக்டராக வரப்படாதா? கலெக்டராக வரணும்னா கல்லூரியில் படிக்கணும். அந்த கல்லூரியிலே படிப்பதற்காக 1000 ரூபாய் மாதம் தந்து இன்று 2,73,000 பெண்கள், 2,73,000 மாணவிகள் படிக்கிறாங்க. இல்லைன்னா அவங்க கல்லூரிக்கு போகவே முடியாது. எனக்கு மிகவும் பிடித்த திட்டம் அந்த காலை சிற்றுண்டி திட்டம். பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும்போது மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அப்போ அவர் கேலி பண்ணாங்க. நம்பியார் என்ற ஒரு செயலாளர் சொன்னார், ஐயா இந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றினா தமிழ்நாட்டில் அரிசி பஞ்சம் வந்துடும்னாரு. திட்டம் போடுறதுன்னா செய்ய வேண்டியது நீ, எப்படி செய்யறதுன்னு சொல்லு, எப்படி செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கா நீ அதிகாரியா இருக்கியான்னு கேட்டார். அந்த திட்டம் நிறைவேறியது. இன்று நாடு முழுவதும் மதிய உணவு திட்டம் கட்டாயமாக்கப்படுகிறது. இந்த காலை சிற்றுண்டி திட்டம் இருக்கிறதே, நரேந்திர மோடி இருந்தாரே 12 ஆண்டுகள் முதலமைச்சராக, அவருடைய புத்தியிலே ஏன் இந்த திட்டம் உதிக்கவில்லை? நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் புத்தியிலே தானே உதித்திருக்கிறது. இந்த காலை சிற்றுண்டி திட்டம் இருக்கிறதே, பசித்த வயிற்றோடு ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போனால் பாடம் ஏறாது. ஆகவே பசித்த வயிற்றோடு இந்த குழந்தை போகக்கூடாது என்பதற்காக இந்த திட்டம். இன்று நாளை குறித்துக் கொள்ளுங்கள், நேரத்தை குறித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் நாடு முழுவதும் இந்த திட்டம் பரவி பெருந்தலைவர் காமராஜருக்கு எவ்வளவு நாடு முழுவதும் புகழ் கிடைத்ததோ அதே புகழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு நாள் கிடைக்கும். நான் திட்டங்களை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். ஆக அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் 10 ஆண்டுகள், நம்முடைய முந்தைய 10 ஆண்டுகள், அதிமுகவுடைய 10 ஆண்டுகள், நம்முடைய 3 ஆண்டுகள் ஒப்பிட்டு பார்த்து வாக்களியுங்கள். ஒப்பிட்டு பார்த்து வாக்களிப்பதற்கு இந்த தென்சென்னை தொகுதியிலே, குறிப்பாக மயிலாப்பூர் பகுதியிலே எல்லாரும் அறிவார்ந்தவர்கள் தான், எல்லாரும் படித்தவர்கள் தான், எல்லாரும் விவரமானவர்கள். தொடர்ந்து இங்கே சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கனமான விஷயத்தை சொல்கிறேன். மற்ற இடங்களில் பேச முடியாட்டான் மயிலாப்பூரில் பேசலாம், தென் சென்னையில் பேசலாம். ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு இதுதான் கடைசி வாய்ப்பாக இருக்கும் என்று நான் சொன்னேன். நான் அதை உளமாற நம்புகிறேன். காரணம், இன்று மத்திய அரசு என்ன தாக்குதலை நடத்துகிறது? 139 கோடி, 139 ஆண்டுகள்
மூத்த காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்கை முடக்குகிறார்கள். அரசியல் கட்சிக்கு வருமான வரியே கிடையாது. எந்த அரசியல் கட்சியும் வருமான வரி கட்டியதே கிடையாது, கட்ட வேண்டியதே கிடையாது. சட்டத்தில் அந்த மாதிரி விதியே கிடையாது. இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஏதோ 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதோ பிழை இருக்குன்னு சொல்லி இப்போ 3822 கோடி ரூபாய் வரி வட்டி அபராதம்னு போட்டிருக்காங்க. 3822 கோடி ரூபாய் வரி வட்டி அபராதம். இந்த பாவம் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 11 கோடி ரூபாய். கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் 11 கோடி ரூபாயை கண்ணாலே பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவர்களுக்கு 11 கோடி ரூபாய் வருமான வரி. எதற்காக இதெல்லாம் யோசிங்க. ஏதோ தேர்தல் பிரச்சாரம்னு நினைக்காதீங்க, யோசிச்சு பாருங்க. அனைத்து கட்சிகளையும் ஒழித்து விட வேண்டும். அதற்கு முதல் கட்டமாக தேசம் முழுவதும் தடம் பதித்த காங்கிரஸ் கட்சியை ஒழித்து விட்டால் வலிமையான கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே முதல் கட்சி, வலிமையான கட்சி. ஆனால் அது மாநில கட்சி. மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் வலிமையான கட்சி, ஆனால் மாநில கட்சி. பஞ்சாபில் அகாலி தளம் ஒரு காலத்தில் வலிமையான கட்சி, மாநில கட்சி. ஒடிஷாவில் பிஜு ஜனதா தளம் மாநில கட்சி. தேசத்தில் தடம் பதித்த காங்கிரஸ் கட்சியை ஒடுக்கி ஒழித்து விட்டால் பிறகு மாநில கட்சிகளையெல்லாம் ஒன்னொன்னா விளையாடி தூக்கி எறிந்து விடலாம் என்பது அவருடைய திட்டம். இதை செய்வார்கள். அதற்கு முன்னோடியாகத்தான் ஜார்க்கண்ட் முதலமைச்சரை கைது செய்கிறார்கள், டெல்லி முதலமைச்சரை கைது செய்கிறார்கள். நானும் சட்டம் படித்தவன் என்ற பெயர் தான். எனக்கு இப்போ சட்டம் படித்ததே மறந்து போச்சு. இவங்க சமீப காலத்தில் நடக்கிறது நான் கேட்குறேன், யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை கைது செய்யும் அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கிறது என்று யாராவது கற்பனை செய்து பார்த்திருக்கிறீர்களா? சினிமாவில் கூட நான் பார்த்தது கிடையாது. நாடகங்கள், சினிமாவில், திரைக்கதையில், நாவல்களில், மர்ம நாவல்களில் கூட இதை போன்ற ஒரு இதை போன்ற ஒரு கதையை நான் படித்தது கிடையாது. என்னை விட தமிழ் நூல்களை, ஆங்கில நூல்களை படித்தவர் ஆங்கில பேராசிரியர், தமிழ் வித்தகர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள். அவர் படிச்சிருக்காரா கேளுங்க. எந்த நாவல்லையும் நான் பார்த்தது கிடையாது. ஒரு முதலமைச்சரை மத்திய அரசு கைது செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? தேர்தல் நடைபெறுகிறது, ஒரு அரசியல் கட்சி ஒரு சின்னத்தில் நிற்குது, பெருவாரியான வாக்காளர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள், பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகிறார்கள், மாசு, வேலு போன்ற பெருவாரியான சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த தலைவர் ஆளுநரை பார்த்து, நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு பெரும்பான்மை இருக்கிறது, எனக்கு முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்யுங்கள் என்கிறாரு. அவருக்கு முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்யப்படுகிறது. சட்டசபைக்குள்ள நுழையிறாரு. சட்டசபையிலே முதல் உரையை ஆற்றுகிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்லது மேற்கு வங்காள மக்களுக்கு அல்லது கேரள மக்களுக்கு, எந்த மாநிலமாக இருக்கட்டும், நான் இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்கிறார். வெளியில வர்றார். சட்டசபையிலிருந்து வெளியில வந்து அந்த காரில் ஏறும்போது மத்திய அரசு அவரை கைது செய்யலாமா? செய்ய முடியுமா? செய்ய முடியும் என்று யாராவது கற்பனை செய்து பார்த்திருக்கிறீர்களா? கேஜ்ரிவால் அவர்கள் 3 ஆண்டுகள் கழித்துத்தானே கைது செய்யப்பட்டார் என்று கேட்கலாம். 3 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்ய முடியும் என்றால் 3 மாதத்திலையும் கைது செய்யலாம் இல்ல? 3 மாதத்திலையும் கைது செய்ய முடியும் என்றால் 3 வாரத்தில் கைது செய்யலாம் இல்ல? 3 வாரத்தில் கைது செய்யலாம் என்றால் 3 நாட்களிலேயும் கைது செய்யலாம் இல்ல? ஏன் 3 மணி நேரங்களிலே கைது செய்யலாம் இல்ல? அப்ப எதற்காக தேர்தல்? எதற்காக ஜனநாயகம்? எந்தெந்த ஜனநாயக திருவிழா? இந்தியா எங்கே போய்கொண்டிருக்கிறது தெரியுமா? பல நாடுகள் பாதையிலே இந்தியா அழிவு பாதையிலே போய்கொண்டிருக்கிறது. அண்மையிலே ரஷ்யாவிலே ஒரு தேர்தல் நடந்தது. இருக்கிற ஜனாதிபதி அவர் மீண்டும் தேர்தலில் இருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து நவல்னி என்ற ஒரு தலைவரை அங்கே உருவாக்குகிறார்கள். அந்த நவல்னியை சிறையில் போடுறாங்க.
சிறையில் போட்டுட்டு சைபீரியா சிறைக்கு அனுப்புகிறாங்க. சைபீரியா சிறை என்பது அந்தமான் சிறை. அந்த காலத்தில் அந்தமான் சிறை காலாப்பாணி மாதிரி அந்த சைபீரியா சிறைக்கு அனுப்புகிறாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வருகிறது. ரஷ்யாவே அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறது, சிறை வளாகத்திலே நடைப்பயிற்சி செய்து கொண்டிருந்த நவால்னி தொப்பென்று விழுந்து இறந்து போனார்னு வருது. அவருக்கு வயசு 47 48 தான். அவர் உடலை மனைவிக்க ஒப்படைக்கிறதுக்கு 8 நாட்கள் ஆகிவிட்டார். அப்புறம் தேர்தல் நடக்குது. ஆளும் கட்சியுடைய வேட்பாளர் அறிவிக்கிறார், தேர்தல் கமிஷன் அறிவிக்கிறது. 86% வாக்குகளிலே இந்த வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். எதிர்கட்சி தலைவர்கள் யாரும் தேர்தலில் நிற்க முடியாது, எல்லாரும் சிறையில் இருக்கிறார்கள். அந்த தலைவர் இறந்து போய்விட்டார். ஒரு தேர்தல் நடக்கிறது, 86% வாக்குகளில் ஒருத்தர் வெற்றி பெறுகிறார். இப்போ வெனிசுவேலால ஒரு தேர்தல் நடக்க போகுது. ஜூலை மாதம் 28ஆம் தேதி. ஜூலை மாதம் 28ஆம் தேதியில் இன்றைய ஜனாதிபதி மதுரோ தேர்தலில் நிற்கிறார். எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் மச்சாடோன்னு ஒருவரை வேட்பாளராக நிறுத்துகிறார்கள். அந்த நாட்டு தேர்தல் கமிஷன் அறிவிக்கிறது, மச்சாடோவுக்கு தேர்தலில் நிற்பதற்கு தகுதி கிடையாது. இப்ப வாக்குச்சீட்டில் ஒரே பேர் தான், எதிர்கட்சியே கிடையாது, எதிர்கட்சி வேட்பாளரே கிடையாது. அவர் அறிவிக்க போறாரு, ரஷ்யாவில் 86% வெற்றி பெற்றாரா, நான் 96% வெற்றி பெறுகிறேன்னு அறிவிக்க போறார். அந்த பாதையிலே தான் இந்தியா போய்கொண்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது கண்கட்டி வித்தை. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது எங்கே போய் முடியும் தெரியுமா? ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே தலைவர். ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே தலைவர் ஒரே மோடி. நரேந்திர மோடி என்பவர் நிரந்தர மோடியாக மாறிவிடுவார். இப்ப சீனாவில் வாழ்நாள் முழுவதும் அவர்தான் ஜனாதிபதி. ரஷ்யாவில் வாழ்நாள் முழுவதும் அவர்தான் ஜனாதிபதி. பல ஆப்பிரிக்க நாடுகளில், கம்போடியா, வியட்நாம்ல எல்லாம், பர்மால எல்லாம் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் தான் ஜனாதிபதி அல்லது பிரதம மந்திரி. அந்த பாதையிலே இந்தியா போய்கொண்டிருக்கிறது என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன். இந்த முறை ஜனநாயகத்தை காப்பாற்றாவிட்டால் பிறகு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்காது. உயிர் இருக்கும்போது தான்மா உயிரை காப்பாற்றணும். உயிர் போன பிறகு உயிரை காப்பாற்ற முடியுமா? சுதந்திரம் இருக்கும் பொழுதுதான் சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டும். சுதந்திரம் பறிபோன பிறகு சுதந்திரத்தை காப்பாற்ற முடியாது. ஜனநாயகம் இருக்கும் பொழுதுதான் பேச்சுரிமை, எழுத்துரிமை கொஞ்சம் அளவு இருக்கும்போது தான் ஜனநாயகத்தை காப்பாற்றணும். பேச்சுரிமை, எழுத்துரிமை, பத்திரிகை சுதந்திரம் எல்லாம் அழிந்து ஒழிந்து போன பிறகு ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது. ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக வாக்களியுங்கள். இந்த தொகுதியிலே வாக்களிக்கும் பொழுது, உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்கும் பொழுது ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக வாக்களிக்கிறோம். ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் தமிழச்சி அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறோம். ஜனநாயகத்தை காப்பாற்று, நீங்கள் நாடாளுமன்றத்தையும் காப்பாற்றி நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுங்கள் என்று வாழ்த்தி, உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு நன்றி தெரிவித்து விடை பெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.